Hello students, welcome back to this lecture series on chemistry basic concepts and its calculation. This is lecture 20. So in the lecture நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு கேட்டிங்கன்னா redox reactions. Redox reactions னா என்ன? How to find whether the reaction is redox or not. ஓகேங்களா? சோ அத தான் வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம இந்த லெக்சர்ஸ்ல நம்ம பார்க்க போறோம். ரியல் வேர்ல்ட்ல பாத்தீங்க அப்படினா நம்ம redox reactions அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படினா நம்மளோட நிறைய இடத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படினா அயான் அப்படிங்கிறது துருப்பிடிக்குது இல்லையா, அதாவது ரெஸ்டிங் ஆஃப் அயான் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா. ஸோ இந்த பர்டிகுலர் சேஞ்சஸும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் ஆல்சோ பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆப்பிள கட் பண்ணி வச்சோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அதோட கலர்ஸ் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஒரு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். லாஸ்ட் திங் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி. ஓகேங்களா? ஸோ இந்த லிபர்ட்டி, அந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியோட கலர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் தான் அதுக்கான ரீசன்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த லெக்சர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ்னா என்ன அப்படிங்கறத வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போறோம். அண்ட் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ்னா என்ன அப்படிங்கறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபியூ டேர்ம்ஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அது என்னென்ன அப்படிங்கறத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ் இஸ் ஃபார்ம்ட் due to its chemical changes. ஓகேங்களா? ஸோ கெமிக்கல் சேஞ்சஸ்னால நமக்கு ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன் இஸ் a process in which at least one new substance is produced as a result of chemical changes. chemical changesனால நமக்கு ஒரு புதுசா ஒரு சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது உருவாச்சு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதை நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா நான் ரெண்டு விதமா கிளாஸிஃபை பண்றேன். பேஸ்ட் ஆன் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அதாவது எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது டிரான்ஸ்ஃபர் ஆகுதா இல்லையா அப்படிங்கறத பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கறத ரெண்டு விதமா நான் கிளாஸிஃபை பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றேன். செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா நான் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றேன். ஸோ ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஜஸ்ட் காம்பினேஷன் ஆஃப் டூ வேர்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ரெட் ஆக்ஸ். ஓகேங்களா? ஸோ ரெட் அப்படிங்கிறது நம்ம ரெடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்ஸ் அப்படிங்கிறது ஆக்சிடேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அது என்ன அப்படிங்கிறது நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இட்ஸ் ஜஸ்ட் அ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பிட்வீன் one reactant to another. ஓகேங்களா? ஸோ chemical reactions in which there is a transfer of electrons from one reactant to another reactant. ஓகேங்களா? ஸோ ஒரு ரியாக்டன்ட்ல இருந்து இன்னொரு ரியாக்டன்ட்க்கு நமக்கு transfer of electrons takes place ஆச்சு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நம்ம ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ if there is no transfer of electrons between the reactant means நான் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ நான் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ்னா என்ன அப்படிங்கிறது ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ்ல நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ்னா என்ன அண்ட் ஹவு டு ஃபைண்ட் வெதர் த கெமிக்கல் ரியாக்ஷன் இஸ் ரிடாக்ஸ் ஆர் நாட், அதை மட்டும் நம்ம இந்த லெக்சர்ஸ்ல பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ரிடாக்ஸ் அப்படிங்கிறத நம்ம ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிருக்கோம், ரிடக்ஷன் அண்ட் ஆக்சிடேஷன். ஓகேவா? ஸோ இப்போ ரிடக்ஷன்ஸ்னா என்ன, ஆக்சிடேஷன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆக்சிடேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இஸ் அ ப்ராசஸ் இன் விச் ஆட்டம் டேக் பார்ட் இன் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். அதாவது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஆட்டம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணுச்சு, ஒன் ஆர் மோர் எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதை ஆக்சிடேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ஆக்சிடேஷன் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆட்டம் எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அது ஆக்சிடைஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்மளோட மீனிங். ஓகேங்களா? ஸோ ஆக்சிடேஷன் அப்படின்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அது ஒரு எலக்ட்ரான்ஸா இருக்கலாம் இல்ல மோர் தென் ஒன் எலக்ட்ரான்ஸா கூட இருக்கலாம். ஓகேவா? ரிடக்ஷன் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ரிடக்ஷன் இஸ் அ ப்ராசஸ் இன் விச் ஆட்டம் டேக் பார்ட் இன் கெமிக்கல் ரியாக்ஷன் கெயின்ஸ் ஒன் ஆர் மோர் எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? ஸோ ஆக்சிடேஷன் அப்படிங்கிறது நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ரிடக்ஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு போர்டை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படி அப்படின்னா ஆயில் ரிக். ஓகேவா? ஸோ இந்த ஆயில் ரிக் அப்படிங்கிற வேர்ட் மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சிடேஷன் என்ன, ரிடக்ஷன் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இந்த ஓ அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா என்ன மீன் பண்ணுது அப்படின்னா ஆக்சிடேஷன். ஓகே? எல் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ரைட்? ஸோ ஆர் அப்படிங்கிறது ரிடக்ஷன், G அப்படிங்கிறது கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயில் ரிக் அப்படின்னு நமக்கு ஞாபகம் வச்சுட்டோம் அப்படின்னா ஆக்சிடேஷன்னா என்ன, ரிடக்ஷன்ஸ்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இதுவே வந்து கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ல இந்த ஆக்சிடேஷன் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுப்போம். ஓகேவா? லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ NA. ஓகேவா? ஸோ NA அப்படிங்கிறது என்னது, சோடியம். நம்ம பீரியாடிக் டேபிள்ல சோடியம் அப்படிங்கிறது எந்த நம்பர்ஸ்ல இருக்கு, அதோட அட்டாமிக் நம்பர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 11. ஸோ 11 அப்படிங்கிறது சோடியமோட அட்டாமிக் நம்பர். ஸோ அட்டாமிக் நம்பர் நம்மளுக்கு என்னென்ன மீனிங்ஸ் கொடுக்கும், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குது. ஓகேவா? ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு சொல்றோம், 11 இருக்கு. ஓகேவா? ஏன்னா அட்டாமிக் நம்பர் 11. ஓகேவா? ஸோ சிமிலர்லி நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அப்படிங்கிறது 11, ரைட்? ஓகே. எலக்ட்ரான் அப்படிங்கிறது நெகட்டிவ் சார்ஜஸ், ரைட்? எலக்ட்ரான் அப்படிங்கிறதுக்கு நெகட்டிவ் சார்ஜஸ், புரோட்டான் அப்படிங்கிறதுக்கு பாசிட்டிவ் சார்ஜஸ். ஓகேவா? அப்ப இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 11 நெகட்டிவ் சார்ஜஸ் அண்ட் 11 பாசிட்டிவ் சார்ஜஸ்.
நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ். ஸோ -11 + 11 அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன ஆகும் 0 ஆகுது. அப்போ என்ன மீனிங் அப்படின்னா நியூட்ரல். ஓகேவா? ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா சோடியம் எடுத்துக்கிட்டோம். சோடியமோட அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறது 11 அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ 11 அப்படிங்கிறது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணுது. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது 11 இருக்கு. நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு 11 இருக்கு. ஓகேவா? ஸோ புரோட்டானோட சார்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜஸ், எலக்ட்ரானோட சார்ஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜஸ். ஓகேவா? ஸோ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அப்படிங்கிறது என்ன ஆகும் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நியூட்ரல் ஆகும். ஓகேவா? பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அப்படிங்கிறது கம்பைன் ஆகி நம்மளுக்கு நியூட்ரல் சார்ஜஸா மாறிடும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11 -11 +11 அப்படிங்கிறது நமக்கு நியூட்ரல் சார்ஜஸா இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்றேன். ஓகேவா? ஸோ ஒரு எலக்ட்ரான்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல இருந்து நான் ரிமூவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? 10 எலக்ட்ரான்ஸ். புரோட்டான்ஸ் அப்படிங்கிறது 11 புரோட்டான்ஸ் அப்படியே இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ 11 புரோட்டான்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு அப்படியே இருக்கு. ஸோ 11 பாசிட்டிவ் சார்ஜஸ், இது நெகட்டிவ் சார்ஜஸ். ஸோ இது கம்பைன் ஆகும்போது நம்மளுக்கு என்ன வரும்? +1. ரைட்? ஸோ அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா சோடியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூட்ரல்ல இருக்கு. ஸோ இதுல இருந்து ஒரு எலக்ட்ரான் நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா, அதாவது லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், சோடியம் ஒரு எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணிச்சு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு Na+ மாறுது. ஓகேவா? ஸோ Na இருந்து நம்மளுக்கு Na+ மாறுச்சு இல்லையா? ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஆக்சிடேஷன். ஏன்னா ஆக்சிடேஷன் அப்படிங்கிறது என்னது? லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? சோடியம் ஒரு எலக்ட்ரான்ஸ் லாஸ் பண்ணதுனால சோடியம் அப்படிங்கிறது ஆக்சிடைஸ் ஆகிருக்கு. ஓகேவா? சிமிலர்லி மெக்னீசியம். ஸோ மெக்னீசியமோட அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 12 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்போ என்ன மீனிங்? 12 பாசிட்டிவ் சார்ஜஸ், அதாவது புரோட்டான்ஸ், அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ்ல நம்மளுக்கு 12 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இது கம்பைன் ஆகும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? இது நியூட்ரல் சார்ஜஸ். ஸோ இது ரெண்டு கம்பைன் ஆகும்போது நம்மளுக்கு நியூட்ரலா இருக்கு. ஓகேவா? ஸோ இதுல இருந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா 2 எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ 2 எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் பண்ணா என்ன வரும்? 12 புரோட்டான்ஸ் and 10 electrons, right? So 10 electrons 10 protons combine ஆகும்போது, அதாவது 10 positive charges 10 negative charges combine ஆகும்போது neutral charges, remaining இருக்கக்கூடியது 2 positive charges. ஓகேவா? ஸோ அப்போ என்ன அப்படின்னா 2+. ஓகேங்களா? ஸோ 2+ அப்படிங்கிறது நம்ம மெக்னீசியம் 2+ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ மெக்னீசியம் வந்து நியூட்ரல் ஸ்டேட்ல இருந்து நம்மளுக்கு ஆக்சிடேஷன் நடந்திருக்கு. ரைட்? சிமிலர்லி கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுப்போம். குளோரின். ஸோ குளோரினோட அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 17. 17 என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது? 17 எலக்ட்ரான்ஸ் அண்ட் 17 புரோட்டான்ஸ். ஓகேவா? ஸோ எலக்ட்ரான்ஸ்க்கு நெகட்டிவ் சார்ஜஸ், புரோட்டான்ஸ்க்கு பாசிட்டிவ் சார்ஜஸ். ஸோ 17 நெகட்டிவ் சார்ஜஸ் 17 பாசிட்டிவ் சார்ஜஸ் கம்பைன் ஆகும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? நியூட்ரல் சார்ஜஸ். ரைட்? ஸோ இப்போ நியூட்ரலா ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எக்ஸஸா ஒரு எலக்ட்ரான்ஸ் ஆட் பண்றேன். ஸோ எக்ஸஸா எலக்ட்ரான் ஆட் பண்ணா என்ன ஆகும்? 18 எலக்ட்ரான்ஸ் and 17 protons. ஸோ இது மைனஸ்ல இருக்கும், இது பிளஸ்ல இருக்கும். ஓகேவா? ஸோ இது கம்பைன் ஆகும்போது நம்மளுக்கு என்ன வருது? -1. ஸோ அப்போ குளோரின் அப்படிங்கிறது -1ல இருக்கு. ரைட்? ஸோ -1ல இருக்கு அப்படின்னா மீன்ஸ் இந்த குளோரின் அப்படிங்கிறது ரிடக்ஷன்ஸ் நடந்திருக்கு. ஸோ இந்த ப்ராசஸ் பேர்ல ரிடக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? ஸோ ஒரு எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது வாங்கிக்கிச்சு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜஸ், அதாவது நியூட்ரல் சார்ஜஸ்ல இருந்து இப்படி வரும்போது நம்மளுக்கு நெகட்டிவ் சார்ஜஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆகும்போது பாத்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜஸ் இன்க்ரீஸ் ஆகுது. கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கும்போது பாத்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜஸ் வருது நம்மளுக்கு. ஓகேவா? ஓகே டன். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நான் ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு Cu2+ அப்படின்னு இருக்கு. Cu2+ வந்து என்ன இருக்கு? நம்மளுக்கு இந்த ஸ்டேட் வருது. ஓகேவா? ஸோ Cu இது நியூட்ரல் ஸ்டேட்ல இருக்கு. ஓகேவா? Cu2+ அப்படிங்கிறது நம்மளுக்கு 0 அப்படிங்கிறது ஆயிருக்கு. ஸோ 2+ல இருந்து 0 ஆயிருக்கு. எப்போ 2+ல இருந்து 0 ஆகும்? Cu அப்படிங்கிறது 2 எலக்ட்ரான்ஸ் வாங்கினாதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நியூட்ரல் சார்ஜஸ் வரும். ரைட்? ஸோ எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா Cuல 2+ இருக்கு. அப்போ என்ன மீனிங் அப்படின்னா 2 புரோட்டான்ஸ் பிரசன்ஸ் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இது எப்போ நியூட்ரல் சார்ஜஸ் ஆகும்? நம்ம 2- ஆட் பண்ணோம். ஸோ 2- அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம 2 எலக்ட்ரான்ஸ் வாங்கணுமா? 2- ஆட் பண்ணோம் அப்படின்னா 2 எலக்ட்ரான்ஸ் நம்ம ஆட் பண்ணாதான் வந்து நம்மளுக்கு இது நியூட்ரல் சார்ஜஸ் ஆகும். ரைட்? ஸோ அப்போ என்ன பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா Cu அப்படிங்கிறது கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், 2 எலக்ட்ரான்ஸை வாங்கிட்டு Cu 0வா மாறி இருக்கு. ஸோ கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னா என்ன சொன்னோம்? ரிடக்ஷன். ரைட்? ஸோ ரிடக்ஷன் அப்படிங்கிறது தான் நம்ம கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ இது வந்து 0ல இருக்கு. ரைட்? இது வந்து +2 ஆயிருக்கு. ஸோ 0ல இருந்து +2 ஆகணும்னா என்ன மீனிங்? 2 எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணணும். ஸோ 2 எலக்ட்ரான்ஸ் Fe வந்து வந்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிச்சு அப்படின்னா Fe2+ மாறிடுது. ஸோ இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆக்சிடேஷன்
ஆக்சிடேஷன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ல ரிடக்ஷன்ஸ் எது நடந்திருக்கு அண்ட் ஆக்சிடேஷன்ஸ் எது நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சோம். ஓகேவா? ஸோ நம்ம இனிஷியலா என்ன சொன்னோம்? ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ரிடாக்ஸ் அப்படிங்கறத நம்ம ரெண்டு வேர்டா ஸ்ப்ளிட் பண்ணோம். ரெண்டு வேர்ட்ல ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ரிடக்ஷன் அண்ட் ஓஎக்ஸ்க்கு என்ன மீனிங் அப்படின்னா ஆக்சிடேஷன். ஓகேவா? ஸோ அப்போ இந்த பர்டிகுலர் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ல நம்மளுக்கு ரிடக்ஷன் அண்ட் ஆக்சிடேஷன்ஸ், அதாவது ஒரே ரியாக்ஷன்ஸ்ல ஒரு கெமிக்கல் சேஞ்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரிடக்ஷன் அண்ட் ஆக்சிடேஷன்ஸ் நடந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ரைட்? ஸோ இதுல வந்து ஆக்சிடேஷனும் நடக்குது அண்ட் ரிடக்ஷன்ஸும் நடக்குது. ஓகேவா? ஸோ அதனால தான் இது வந்து நம்ம ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? ஸோ இந்த ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும், எல்லா ஈக்குவேஷன்ஸ்க்கும் நம்மளால கால்குலேட் பண்ண முடியணும் வெதர் அந்த ரியாக்ஷன் வந்து ரிடாக்ஸ் ரியாக்ஷனா இல்லையா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த சார்ஜஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் எப்படி வந்தது, இந்த சார்ஜஸ்லாம் என்ன மீனிங், எதுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது, என்ன மீனிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ இது எப்படி வந்து ஈஸியா சிம்பிள் வேல நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆக்சிடேஷன் நம்பர் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சோம். ஓகேவா? ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் அப்படின்னு நம்ம இண்டிகேட் பண்ணுவோம். ஸோ விச் இண்டிகேட் வெதர் த ஆட்டம் இஸ் நியூட்ரல் ஆர் எலக்ட்ரான் ரிச் ஆர் த எலக்ட்ரான் புவர். ஓகேவா? எலக்ட்ரான் ரிச் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா எலக்ட்ரான் அதுக்கிட்ட எக்ஸஸா இருக்கு. ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா குளோரின் அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரான்ஸ் வாங்கிக்கிட்டு Cl மைனஸா இருக்கு இல்லையா? ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து எலக்ட்ரான் ரிச் அதிகமா இருக்கு. எலக்ட்ரான் புவர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சோடியம் அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரான்ஸ் கொடுத்ததுனால Na பிளஸ்ஸா மாறி இருக்கு. அதே மாதிரி மெக்னீசியம் அப்படிங்கிறது 2 எலக்ட்ரான்ஸ் கொடுத்ததுனால Mg2 பிளஸ்ஸா மாறி இருக்கு. ஸோ அதை தான் வந்து எலக்ட்ரான் புவர் அப்படின்னு சொல்லுவோம். எலக்ட்ரான் ரிச் அப்படின்னா Cl மைனஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ சில இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நியூட்ரல் சார்ஜஸ்ல இருக்கும். ஸோ முன்னாடி எக்ஸாம்பிள்ல பார்த்தோம் இல்லையா? ஸோ அயான் அப்படிங்கிறது நியூட்ரல் சார்ஜஸ் இருந்தது அண்ட் காப்பர் அப்படிங்கிறது நம்மளுக்கு நியூட்ரல் சார்ஜஸா இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் அப்படிங்கிறது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது? நியூட்ரலா இருக்கா, எலக்ட்ரான் ரிச்சா இருக்கா, இல்ல எலக்ட்ரான் புவர்ஸா இருக்கா அப்படிங்கிறது நம்மளுக்கு மீன் பண்ணுது. ஓகேவா? ஸோ இது தெரிஞ்சா வந்து அந்த பர்டிகுலர் இதுல ரியாக்ஷன்ஸ்ல வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஏன் கண்டுபிடிக்கணும்? ஏன்னா டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நடந்திருந்தா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்போ வந்து ரிடாக்ஸ் ரியாக்ஷனா இல்லையா அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது நம்மளுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஓகேவா? ஹவு டு நோ இதுக்கெல்லாம் இவ்வளோ ஆக்சிடேஷன் நம்பர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து சர்டன் ரூல்ஸை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ ரூல் நம்பர் 1 என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஆக்சிடேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் இட்ஸ் எலமெண்டல் ஃபார்ம். ஓகேவா? ஸோ எலமெண்டல் ஃபார்ம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எலமெண்டல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஹைட்ரஜனோட எலமெண்டல் ஃபார்ம் அப்படிங்கிறது H2. இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நார்மல் நம்ம சரௌண்டிங்ஸ்ல நம்ம ஹைட்ரஜன் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது எப்பவுமே H2 தான் இருக்கும், ஹைட்ரஜன் மாலிகூல்ஸா தான் இருக்கும். ஸோ இதுல இருந்து ஹைட்ரஜன்ஸ் அப்படிங்கிறது நம்ம பிரேக் பண்ணி தான் நம்மளோட கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்க்கு நம்ம யூட்டிலைஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எலமெண்டல் ஃபார்ம்ல இருக்கு. ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் எலமெண்ட் இன் இட்ஸ் எலமெண்டல் ஃபார்ம் இஸ் 0. ஓகேவா? ஸோ இதோட ஆக்சிடேஷன் நம்பர்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம 0 அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? ஸோ 0 அப்படிங்கிறது நியூட்ரலா இருக்கு. ரைட்? ஸோ இதுல வந்து நம்ம எலக்ட்ரான்ஸ் கெயின் பண்ணுச்சு அப்படின்னா ரிடக்ஷன், எலக்ட்ரான்ஸ் லாஸ் பண்ணுச்சு அப்படின்னா ஆக்சிடேஷன் அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேவா? ஓகே டன். ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் மோனோ அட்டாமிக் அயான்ஸ். மோனோ அட்டாமிக் அயான்ஸ் அப்படிங்கிறது நான் வந்து Al3+ அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா? அலுமினியம். ஓகேவா? அலுமினியம் 3+ அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா the oxidation number of monoatomic ions, ஒரே ஒரு ஆட்டம் தான் இருக்கு, அது மேல அயான்ஸ் அப்படிங்கிறது பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம், ஈக்குவல் டு இட்ஸ் சார்ஜஸ். ஓகேவா? ஸோ இதோட ஆக்சிடேஷன் நம்பர்ஸ் அப்படிங்கிறது நம்ம +3 அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுட்டோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்மளால எந்த எலமெண்ட்ஸ்க்கும் நம்மளோட ஆக்சிடேஷன் நம்பர்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? தேர்ட் நம்பர், the oxidation number of group 1A group 2A is +1 and +2. ஸோ நம்மளுக்கு என்ன group 1A என்ன group 2A என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுப்போம். ஸோ group 1A அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா நம்ம இதை தான் நம்ம group 1A அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இது வந்து group 2A அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் நீங்க எதுவும் நீங்க கன்சிடர் பண்ண வேணாம். ஓகேவா? ஸோ group 1A அப்படிங்கிறதுக்கு +1 சார்ஜ், group 2A அப்படிங்கிறதுக்கு +2 சார்ஜஸ். லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரோனியம், பேரியம். ஓகேவா? ஸோ இதுக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதோட ஆக்சிடேஷன் நம்பர் அப்படிங்கிறது +2 தான் இருக்கு. ரைட்? ஓகே டன். ஸோ இப்போ நம்ம 3 ரூல்ஸ் பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ரூல் என்னது, எலமெண்டல் ஃபார்ம்ல 0. நம்பர் 2, சார்ஜஸ் அயான்ஸ்ல இருந்தது அப்படின்னா அதோட சார்ஜஸ்க்கு அது ஆக்சிடேஷன் நம்பர்ஸ் அப்படிங்கிறது ஈக்குவலா இருக்கும். நம்பர் 3, group 1 group 2க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா +1 +2 அப்படின்னு நம்ம பார்த்தோம். தென் ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் பாத்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் +1 இருக்கும், சம்டைம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா -1 இருக்கும். ஸோ எப்போ வந்து -1 இருக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுப்போம். ஓகேவா? ஸோ -1 எப்பலாம் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா when it combines with the metals. ஓகேவா? அதாவது மெட்டல் ஹைட்ரேட்ஸ்ல இருக்கும்போது மட்டும் பாத்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன் அப்படிங்கிறதுக்கு நம்ம நெகட்டிவ் ஆக்சிடேஷன், அதாவது -1 ஆக்சிடேஷன் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஆக்சிஜன் ஹைட்ரஜன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா -1 அப்படிங்கிறது அதோட ஆக்சிடேஷன் நம்பர்ஸ். ஓகேவா? ரைட்.
ஸோ இப்போ ஹைட்ரஜன்ஸ்க்கு பார்த்தாச்சு. ஹைட்ரஜனுக்கு வந்து +1 அப்படிங்கிறது மோஸ்ட் ஆஃப் த சிச்சுவேஷன்ஸ்ல இருக்கும். -1 அப்படிங்கிறது அதோட மெட்டல் ஹைட்ரேட்ஸ்ல இருக்கும். அலாங் வித் தட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு போரான் கூட இந்த ஹைட்ரஜன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும்போது நம்மளுக்கு அது நெகட்டிவ் ஃபார்ம்ல இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட், த ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் யூஸ்வலி -2. ஆக்சிஜன் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிடேஷன் நம்பர்ஸ் அப்படிங்கிறது யூஸ்வலா வந்து -2 ஸ்டேட்ல தான் இருக்கும். எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. என்னென்ன எக்ஸெப்ஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம். ஓகேவா? ஆக்சிஜன் இன் ஹைட்ரஜன் பெராக்சைட்ஸ். ஓகேவா? ஸோ பெராக்சைட்ஸ்ல இருக்கும்போது இந்த ஆக்சிஜன் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா -2 இருக்காது. என்னவா இருக்கும் அப்படின்னா -1 இருக்கும். ஸோ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன் பெராக்சைட்ஸ் மட்டும் இல்ல, அதர் பெராக்சைட்ஸ்லயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் ஃபார் ஆக்சிஜன் இஸ் -1, ரைட்? அண்ட் ஆக்சிஜன் கம்பைன்ஸ் வித் ஃப்ளூரின். ஆக்சிஜன் எப்போ ஃப்ளூரின் கூட கம்பைன் ஆகுதோ அது ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் அப்படிங்கிறது நம்மளுக்கு +2 இருக்கும். ஓகேவா? ஆக்சிஜன் வந்து ரெண்டு எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து ஹைட்ரஜன் பெராக்சைட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா -1ல இருக்கும். அண்ட் ஆல்சோ ஆக்சிஜன் கூட கம்பைன் ஆகும்போது இதுக்கு +2 அப்படிங்கிற ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ்ல இருக்கும். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட், ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஃப்ளூரின் இஸ் -1 இன் ஆல் ஆஃப் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ். ஓகேவா? ஸோ எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ளூரின் அப்படின்னு இருந்தாவே அந்த இடத்துல அதோட ஆக்சிடேஷன் நம்பர்ஸ் அப்படிங்கிறது -1 நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ரைட்? ஓகே டன். ஸோ இப்போ வந்து நம்ம 6 ரூல்ஸை வச்சு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு சின்ன மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் யூஸ் பண்ணி நம்ம அதோட ஆக்சிடேஷன் நம்பர்ஸை நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஓகேவா? ஓகே டன். ஸோ இந்த 7th ரூல் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த ரூலை வச்சு தான் நம்ம வந்து சின்ன மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் சொன்னோம் இல்லையா? ஸோ அதை வச்சு நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஓகேவா? அல்ஜீப்ரிக் சம் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் ஆஃப் ஆல் ஆட்டம் இன் அ காம்பவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ அல்ஜீப்ரிக் சம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம சம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? 1 + 2 அடிஷன் அப்படின்னா 1 + 2 அப்படின்னு நம்ம போடுவோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து -1 அப்படிங்கிறது +2 அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு நம்பரும் நம்ம அடிஷன் பண்றோம் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுவோம்னா நார்மல் சம் அப்படின்னா 1 + 2 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அல்ஜீப்ரிக் சம் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா -1 + 2, அதாவது சார்ஜஸையும் நம்ம இன்க்ளூட் பண்ணி நம்ம அடிஷன் பண்ணோம் அப்படின்னா அதை தான் வந்து அல்ஜீப்ரிக் சம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு குரூப் 1A இருந்திருக்கும். ஓகேவா? குரூப் 1A இருந்தா நம்மளுக்கு என்ன மீனிங்? அதோட ஆக்சிடேஷன் நம்பர் +1 அப்படின்னு மீனிங். ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் ஃபார் பொட்டாசியம் இஸ் +1. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா அயோடின் ஐக்கு நம்மளுக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதை நான் X அப்படின்னு வச்சுக்கிட்டேன். ஓகேவா? ஸோ நம்ம என்ன சொன்னோம்? அல்ஜீப்ரிக் சம் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் ஆஃப் ஆல் ஆட்டம். இங்க என்னென்ன ஆட்டம் இருக்கு? பொட்டாசியம் இருக்கு, அயோடின் இருக்கு. ஓகேவா? ஸோ அயோடினோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை வந்து நான் X அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். பொட்டாசியமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை நான் +1 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து சம் ஆஃப் அல்ஜிபிக் சம், ரைட்? ஸோ அப்போ நான் +1 அண்ட் X, சாரி, ஸோ X +1 அப்படின்னு நான் சப்ஸ்டியூட் பண்றேன். X அப்படிங்கிறது அயோடினோட ஆக்சிடேஷன் ஸ்டேட், +1 அப்படிங்கிறது பொட்டாசியமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் ஈக்குவல் டு ஆல்வேஸ் 0. ஸோ இதை சிம்பிளை பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு X -1 அப்படின்னு வருது. ஸோ அப்போ அயோடின் அப்படிங்கிறது -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இந்த காம்பவுண்ட்ல பிரசன்ட் ஆயிருக்கு, ரைட்? ஸோ அதே மாதிரி ஃப்ளோரின் அப்படிங்கிறது எல்லா காம்பவுண்ட்ஸ்லயும் -1 தான் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம், ரைட்? ஸோ இப்போ வந்து -1, ரைட்? ஸோ இப்போ நான் வந்து இதோட ஆக்சிடேஷன் நம்பர்ஸை X அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்போ X -1 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ X இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இந்த இடத்துல குளோரின் அப்படிங்கிறது என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல பிரசன்ட் ஆயிருக்கு? +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கு. சிமிலர்லி இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ளோரின் அப்படிங்கிறது -1, ரைட்? ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஃப்ளூரின் வந்து நம்ம -1 கன்சிடர் பண்றோம். எத்தனை ஃப்ளூரின் பிரசன்ஸ் ஆயிருக்கு? 3 ஃப்ளூரின் பிரசன்ஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ 3 மல்டிப்ளைட் பை -1 பிளஸ் ஃப்ளூரினுக்கு நம்ம தெரியாது இல்லையா? ஸோ நம்ம X அப்படின்னு வச்சுப்போம். ஸோ X அப்படின்னு வச்சுட்டு இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ X அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும்? -3 அந்த பக்கம் போச்சு அப்படின்னா +3, ரைட்? ஸோ அப்போ குளோரினோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது +3. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா செவரல் எலமெண்ட்ஸ் ஆர் செவரல் ஆட்டம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் இருக்கும். ஸோ நம்ம ப்ரீவியஸா பார்த்தோம் இல்லையா? ஆக்சிஜன், ஃப்ளூரின் அண்ட் குரூப் 1 அண்ட் குரூப் 2 எல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ இதுக்கெல்லாம் ஆக்சிடேஷன் நம்பர்ஸ் அப்படிங்கிறது எப்பவுமே சேம். அது எந்த காம்பவுண்ட்ஸ்ல இருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஃபார் தீஸ் குரூப் 1, குரூப் 2, ஃப்ளூரின், ஆக்சிஜன்ஸ் அப்படிங்கிறது எப்பவுமே நம்மளுக்கு சேமா இருக்கும். ஆக்சிஜன்ல ஃபியூ எக்ஸெப்ஷன்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு, ரைட்? ஓகே தான். நெக்ஸ்ட் ஹைட்ரஜன் HClO4. ஓகேவா? ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு +1 ஸ்டேட்ல தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நெட்ல வந்து எந்த வித மெட்டல் ஹைட்ரேட்ஸ், அதாவது எந்த மெட்டல்ஸ் கூடயும் நம்மளுக்கு ஹைட்ரஜன் அப்படிங்கிறது கம்பைன் ஆகல. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம்? ஹைட்ரஜன் மெட்டல் கூட இருந்தாலும் நம்மளுக்கு -1 சொல்லுவோம். அண்ட் ஆல்சோ போரான் கூட இருக்கும் போது நம்ம ஹைட்ரஜனுக்கு -1 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து போரானும் இல்ல, மெட்டல்ஸும் இல்ல. ஸோ அப்போ ஹைட்ரஜன்ஸ் அப்படிங்கிறதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா +1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல குளோரின் அப்படிங்கிறது நான் X அப்படின்னு வச்சுக்கிட்டேன். அண்ட் ஆக்சிஜன்ஸ் அப்படிங்கிறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா -2, ரைட்? ஸோ இது வந்து
பெராக்சைட்ஸும் கிடையாது அண்ட் ஆல்சோ இது ஃப்ளூரின் கூடயும் நமக்கு ஜாயிண்டா இல்ல ஓகேவா ஃப்ளூரின் கூட இருக்கும்போது நம்ம ஆக்சிஜனுக்கு வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் -2 அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது ஓகேவா ஸோ இந்த இடத்துல -2 அப்படின்னு கன்சிடர் பண்ணிட்டேன் ஏன்னா ஃப்ளூரின் இல்லை ஓகேவா ஸோ எக்ஸ் ஒரே ஒரு குளோரின் தான் இருக்கு ஸோ அப்போ மல்டிப்ளைட் பை 1 பிளஸ் ஒரே ஒரு ஹைட்ரஜன்ஸ் தான் இருக்கு ஸோ அப்போ +1 போட்டேன் ஆக்சிஜன் அப்படிங்கிறது -2 into 4 ரைட் 4 ஆக்சிஜன்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு இல்லையா ஸோ அப்போ -2 மல்டிப்ளைட் பை 4 இஸ் ஈக்குவல் டு 0 ஸோ இது சிம்பிளை பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா x + 1 -8 இஸ் ஈக்குவல் டு 0 x இஸ் ஈக்குவல் டு -7 then +7 ஸோ அப்போ இந்த இடத்துல குளோரின் அப்படிங்கிறது +7 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கு சிமிலர்லி புரோமின் கண்டுபிடிக்கலாமா புரோமின் ஹைட்ரஜன்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா +1 ஆக்சிஜன் -2 ஒரே ஒரு ஹைட்ரஜன் பிரசன்ட் இருக்கிறதுனால +1 + x இதை நம்ம x ன்னு வச்சுக்கலாம் x இது வந்து -2 மல்டிப்ளைட் பை 3 இஸ் ஈக்குவல் டு 0 ஸோ இது சிம்பிளை பண்ணும்போது -6 + 1 இஸ் ஈக்குவல் டு 0 x அப்படிங்கிறது +5 ஸோ இப்போ இந்த இடத்துல புரோமினோட ஆக்சிடேஷன் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா +5 அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேவா லாஸ்ட் ரூல் the sum of oxidation number of atoms in polyatomic ions ஓகேவா ஸோ இதை தான் நம்ம polyatomic ions சொல்லுவோம் ஓகேவா எப்படி அப்படின்னா ஒரு ஆட்டம் 2 ஆட்டம்ஸ் அதாவது 5 ஆட்டம்ஸ் டோட்டலாக ப்ரெசென்ட் ஆயிருக்கு சல்ஃபர் ஒரு ஆட்டம் ஆக்சிஜன்ஸ் அப்படிங்கிறது 4 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் ஓகேவா ஸோ அப்போ 5 ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு ஸோ அதை தான் வந்து நம்ம polyatomic ions அப்படின்னு நம்ம சொல்றோம் ஏன் அயான்ஸ் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா இந்த இடத்துல சார்ஜஸ் இருக்கு இல்லையா ஸோ சார்ஜஸ் இருந்தால் நம்ம வந்து அயான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ Na+ அயான்ஸ் Cl- அயான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஸோ அதனால இது வந்து நம்ம பாலிஅட்டாமிக் அயான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ Na+ Cl- எல்லாமே என்னது மோனோ அட்டாமிக் அயான்ஸ் இதுல வந்து நிறைய ஆட்டம்ஸ் பிரசென்ட் இருக்கிறதுனால இது பாலிஅட்டாமிக் அயான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் ரைட் ஸோ இந்த மாதிரி பாலிஅட்டாமிக் அயான்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் ஆல் த ஆட்டம்ஸ் அப்படிங்கிறது ஈக்குவல் டு இட்ஸ் சார்ஜஸ் ஸோ இந்த இடத்துல சார்ஜஸ் என்னது -2 ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம போட்டிருப்போம் ஓகேவா ஸோ அதெல்லாம் வந்து நியூட்ரல் காம்பவுண்ட்ஸா இருக்கும் இது அயான்ஸா பிரசென்ட் இருக்கிறதுனால அதோட சார்ஜஸ்க்கு நம்ம ஈக்குவல் பண்றோம் ஸோ இந்த இடத்துல சல்ஃபர் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஏன்னா ஆக்சிஜன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா -2 அப்படிங்கிறது தான் ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் ரைட் ஸோ அப்போ x -2 மல்டிப்ளைட் பை 4 ஆக்சிஜன் பிரசென்டா இருக்கு ஸோ அதனால நான் வந்து -2 மல்டிப்ளைட் பை 4 அப்படின்னு நான் போட்டேன் ரைட் x -8 இஸ் ஈக்குவல் டு -2 x இஸ் ஈக்குவல் டு -2 + 6 சிம்பிள் பண்ணும்போது நம்மளுக்கு 4 அப்படிங்கிறது வருது ரைட் 4 × 2 = 8 அந்த பக்கம் வச்சு அப்படின்னா நம்மளுக்கு 6 ஆயிருக்கு ஓகேவா ரைட் ஸோ 6 சிம்பிள் பண்ணும்போது சாரிங்க நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் ரைட் 8 ஸோ 8 - 2 அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன வருது 6 ஸோ அப்போ சல்ஃபர் அப்படிங்கிறது நம்மளுக்கு +6 ஆக்சிடேஷன் நம்பர்ஸ்ல இந்த காம்பவுண்ட்ல பிரசென்ட் ஆயிருக்கு இந்த பாலிஅட்டாமிக் அயான்ஸ்ல பிரசென்ட் ஆயிருக்கு ரைட் ஸோ இப்போ நம்ம இந்த அயான்ஸ் கால்குலேட் பண்ணலாமா குரோமியம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஏன்னா ஆக்சிஜன் அப்படிங்கிறது நமக்கு ரூலை வச்சு நம்மளால தெரியும் இல்லையா ஸோ ஆக்சிஜன் அப்படிங்கிறதுக்கு 2 அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ குரோமியம் அப்படிங்கிறது 2 குரோமியம் பிரசென்ட் ஆயிருக்கு அதனால நான் 2x அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் ஓகேவா ஆக்சிஜன் அப்படிங்கிறதுக்கு -2 மல்டிப்ளைட் பை 7 ஈக்குவல் டு இட்ஸ் சார்ஜஸ் வந்து -2 அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் ஓகேவா சிம்பிள் பண்ணும்போது 2x - 14 - 2 then 2x is equal to +12 x is equal to 6 right so 12 14 அந்த பக்கம் போச்சு அப்படின்னா +14 ஆகும் 14 - 12 12 so x அப்படிங்கிறது 6 ஓகேவா ஸோ இந்த இடத்துல வந்து குரோமியம் அப்படிங்கிறது 6 + 6 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ்ல பிரசென்ட் ஆயிருக்கு ரைட் ஸோ அதே மாதிரி Pb ஸோ இது வந்து ஆக்சிஜன் அப்படிங்கிறது 2 அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் ஸோ -2 மல்டிப்ளைட் பை 4 x is equal to -3 so x - 8 is equal to -3 x is equal to 5 ஸோ அப்போ Pb அப்படிங்கிறது +5 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ்ல பிரசென்ட் ஆயிருக்கு ரைட் ஸோ இப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு எவ்வளோ கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு தெரியும் ஓகேவா ஸோ நான் என்ன ஃபியூ மோர் எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ இதில் வந்து எல்லோ கலர்ல இருக்கிறதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் நம்ம கால்குலேட் பண்ண போறோம் ஓகேவா ஸோ இது நம்ம x அப்படின்னு வச்சுக்கலாம் சோடியம் அப்படிங்கிறது குரூப் 1 எலிமெண்ட்ஸ் ரைட் ஸோ அப்போ +1 ஹைட்ரஜன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மெட்டல்ஸ் கூட ஜாயிண்ட் ஆகல ஓகேவா ஸோ அதாவது சோடியம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெட்டல் தான் பட் ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோடியம் வந்து ஹைட்ரஜன் அப்படிங்கிறது மெட்டல் கூட கம்பைன் ஆகல ஹைட்ரஜன் அப்படிங்கிறது பாஸ்பரஸ் கூட தான் அட்டாச் ஆயிருக்கு ஸோ அதனால நம்ம இது வந்து +1 ஆக்சிடேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம் ஓகேவா ஸோ +1 ஃபார் சோடியம் 2 ஹைட்ரஜன்ஸ் பிரசென்ட் ஆயிருக்கு அதனால 2 × 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் அண்ட் பாஸ்பரஸ் அப்படிங்கிறதுக்கு x ஆக்சிஜன் அப்படிங்கிறது 2 அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் ஸோ 4 மல்டிப்ளைட் பை -2 ஆக்சிஜனுக்கு -2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் ரைட் ஸோ இஸ் ஈக்குவல் டு 0 சிம்பிள் பண்ணும்போது 1 + 2 3 + x minus sorry
So x minus 8 is equal to 0. X is equal to minus 5. X வந்து plus 5. So அப்போ phosphorus ஓட இந்த oxidation state பார்த்தீங்க அப்படின்னா plus 5. Then sulfur. சோடியம் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல plus 1. இந்த இடத்துல ஹைட்ரஜன் அப்படிங்கிறது சோடியம் கூட அட்டாச் ஆயிடல, சல்ஃபர் கூட தான் அட்டாச் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஹைட்ரஜன் அப்படிங்கிறதுக்கும் plus 1, சல்ஃபர் அப்படிங்கிறதுக்கு x எடுத்துப்போம், ஆக்சிஜன் அப்படிங்கிறது minus 2. ரைட்? ஸோ plus 1 plus 1 plus x plus 4 multiplied by minus 2 is equal to 0. So plus 2 plus x minus 8 is equal to 0. X minus 6, 0. X is equal to 6. அப்போ sulfur oxidation state plus 6. Right? Okay. So oxidation state or oxidation numbers அப்படின்னு sometimes நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துலயும் ஹைட்ரஜன் அப்படிங்கிறதுக்கு plus 1, phosphorus அப்படிங்கிறதுக்கு x, oxygens அப்படிங்கிறதுக்கு நம்ம minus 2 கன்சிடர் பண்றோம். ஓகேவா? ரைட்? plus 1, x and minus 2 அப்படின்னு நம்ம சொல்றோம். ரைட்? ஸோ சிம்பிள் பண்ணலாமா? 4 ஹைட்ரஜன்ஸ் present ஆயிருக்கு. ஸோ அது ஹைட்ரஜன்ஸ் அப்படிங்கிறதுக்கு plus 1. பாஸ்பரஸ் அப்படிங்கிறது 2 பாஸ்பரஸ் இருக்கு. ஸோ 2 multiplied by x. ஆக்சிஜன்ஸ் அப்படிங்கிறது 7 ஆக்சிஜன்ஸ் இருக்கு. minus 2 is equal to சார்ஜஸ் எதுவுமே நமக்கு present ஆகல. ஸோ அதனால நம்ம 0 அப்படின்னு எடுத்துட்டோம். 4 plus 2x minus 14 is equal to 0. சிம்பிள் பண்ணோம் அப்படின்னா 2x minus 10x, then x is equal to 5. ரைட்? ஸோ மேபி நான் கேல்குலேஷன் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தா நீங்கள் கரெக்டாக போட்டுக்கோங்க. minus 10, 2x is equal to 10. மோஸ்ட்லி கரெக்டாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து plus 5 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸில் இருக்கு. ஸோ இந்த இடத்துல மெக்னீஷியம் Mn கண்டுபிடிக்கணும் இல்லையா? மேக்னீஸ். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல குரூப் 1 அப்படிங்கிறது plus 1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸில் இருக்கும். ஆக்சிஜன்ஸ் அப்படிங்கிறது minus 2ல இருக்கு. ரைட்? ஸோ இப்போ plus 1 plus இது நம்ம x அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ minus 2 multiplied by 4 is equal to 0. Then x is equal to minus 7 is equal to 0. Then x is equal to 7. ரைட்? ஸோ அப்போ இந்த இடத்துல plus 7 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நிறைய எலமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆக்சிடேஷன் நம்பர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஸோ ஸ்டில் ஃபியூ மோர் எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம்பிள்ல நம்மளுக்கு என்ன தெரியும்? கால்சியம் அப்படிங்கிறது குரூப் 2 எலமெண்ட்ஸ். ஸோ குரூப் 2 எலமெண்ட்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தீங்க அப்படின்னா plus 2. ரைட்? ஸோ அப்போ plus 2 2 ஆக்சிஜன்ஸ் பிரசன்ஸ் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ 2 multiplied by x is equal to 0. ஏன்னா சார்ஜஸ் எதுவுமே இல்லை. ஸோ plus 2 அந்த பக்கம் போச்சு அப்படின்னா x is equal to minus 2. ஸோ இப்போ x is equal to minus 1. ஸோ இந்த இடத்துல ஆக்சிஜன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பெராக்சைட்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து கால்சியம் பெராக்சைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பெராக்சைட்ஸ் அப்படிங்கிறது என்ன மீனிங் அப்படின்னா ஆக்சிஜன் சிங்கிள் பாண்ட்ஸ்ல இருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து கால்சியம் கூட கம்பைன் ஆயிருக்கு இல்லையா? ஸோ அப்போ ஆக்சிஜன் சிங்கிள் பாண்ட்ல இருக்கிறதா நம்ம வந்து பெராக்சைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ சல்ஃபர் கண்டுபிடிக்குமா? ஸோ எக்ஸ் அப்படின்னு வச்சுட்டேன். ஹைட்ரஜன் இங்கேயும் plus 1 தான், இங்க minus 2. ரைட்? 2 plus 1 சல்ஃபருக்கு 2x. ரைட்? 2 சல்ஃபர்ஸ் இருக்கு. ஸோ எக்ஸ் அப்படின்னு நான் வச்சுக்கிட்டேன். ஆக்சிஜன்ஸ் அப்படிங்கிறது 7 multiplied by minus 2 is equal to 0. ஓகே? ஸோ 2 plus 2x minus 14 is equal to 0. சிம்பிள் பண்ணோம் அப்படின்னா 2x minus 12 is equal to 0. x அப்படிங்கிறது 12 by 2, 6. ஸோ சல்ஃபர் அப்படிங்கிறது plus 6 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இங்கேயும் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. சிமிலர்லி வந்ததுன்னா பொட்டாசியம் அப்படிங்கிறது என்னது? plus 1 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ ரைட்? plus 1 அப்படின்னு. ஸோ அலுமினியம் அப்படிங்கிறது என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கும்? 3 அப்படிங்கிற ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ plus 3. சல்ஃபர் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கண்டுபிடிக்க வேண்டியது இல்லையா? ஸோ அப்போ நான் x அப்படின்னு வச்சுட்டேன். தென் ஆக்சிஜன்ஸ் அப்படிங்கிறது minus 2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து 8 ஆக்சிஜன்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஹைட்ரஜன் அப்படிங்கிறது plus 1. ஆக்சிஜன்ஸ் அப்படிங்கிறது minus 2. ஓகே? ஸோ அடிஷன் பண்ணலாமா? சம் ஆஃப் ஆல் த ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ். ரைட்? ஸோ plus 1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் அலுமினியம் plus 3 சல்ஃபர் அப்படிங்கிறது x. எத்தனை சல்ஃபர் பிரசன்ஸா இருக்கு? 2 சல்ஃபர் பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ 2x. ரைட்? ஸோ 2x x2 எழுதிருக்கேன், நீங்க 2x எழுதிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆக்சிஜன்ஸ் எத்தனை ஆக்சிஜன்ஸ் இருக்கு? 8 ஆக்சிஜன்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. எப்படி அப்படின்னா வெளியே ஒரு 2 இருக்கு. ஸோ அப்போ உள்ள வந்து 4 இருக்கு. ஸோ அப்போ 4 into 2 is 8. அப்போ 8 ஆக்சிஜன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ 8 multiplied by minus 2. தென் ஹைட்ரஜன் அப்படிங்கிறது 24 ஹைட்ரஜன்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. ஒரு ஹைட்ரஜனுக்கு தான் நம்ம plus 1 ஆக்சிடேஷன்ஸ் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அப்போ 24 multiplied by plus 1. தென் ஆக்சிஜன்ஸ் அப்படிங்கிறது 12 ஆக்சிஜன்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ plus 12 minus 2 is equal to 0.
சிம்பிள் பண்ணலாமா? ஸோ ப்ளஸ் 4 அண்ட் 2x minus 16 plus 24 minus 24 equal 0. So plus 24 minus 24 cancel. Simple பண்ணா அப்படின்னா 2x minus 12 is equal 0. Then x is equal to 6. So oxidation state of sulfur இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னது? Plus 6. அதான் வந்து oxidation state of sulfur, right? Similarly, sodium borohydrate, ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா போரான் அப்படிங்கிறது கூட ஹைட்ரஜன்ஸ் அப்படிங்கிறது அட்டாச் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து நம்ம ஹைட்ரேட் அப்படின்னு சொல்றதுனால நம்ம வந்து இந்த இடத்துல ஹைட்ரஜன்ஸ் அப்படிங்கிறதுக்கு -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் இருக்கு நம்ம எடுத்துப்போம், ஓகேவா? சோடியம் அப்படிங்கிறதுக்கு குரூப் 1 எலமெண்ட்ஸ் அதாவது குரூப் 1A எலமெண்ட்ஸ், ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து +1 அப்படின்னு நமக்கு தெரியும், ஓகேவா? ஸோ போரானுக்கு நம்ம x அப்படின்னு வச்சிட்டோம். ஸோ +1 + x -1 multiplied by 4 is equal 0. So -1 அப்படிங்கிறது -4 equal 0, x 1 plus. So simple பண்ணா அப்படின்னா x is equal to 3. So அப்போ போரானோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படிங்கிறது 3 அப்படின்னு நம்ம சொன்னோம், ஓகேவா? ரைட். ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இது வரைக்கும் வந்து நார்மலாக ஒரு காம்பவுண்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் தான் நம்ம கால்குலேட் பண்ணோம். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் நான் கொடுத்துருக்கேன், ஓகேவா? ஸோ இதை வந்து ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸா இல்லையா அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுதான் இந்த லெக்சர்ஸோட எய்ம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒவ்வொரு எலமெண்ட்ஸ் அதாவது ஒவ்வொரு ஆட்டமுக்கும் வந்து நம்ம ஆக்சிடேஷன் நம்பர்ஸ் என்ன அப்படின்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ண போறோம், ஓகேவா? ஸோ ஆக்சிஜன்ஸ் அப்படிங்கிறது என்ன ஸ்டேட்ல இருக்கு இந்த இடத்துல? பெராக்சைட்ஸா இல்ல. ஸோ அப்போ கார்பன் ஆக்சிஜன்ஸ் அப்படிங்கிறதுக்கு நம்ம -2 அப்படின்னு நம்ம எடுத்துப்போம், ஓகேவா? ஸோ அப்போ கார்பன் அப்படிங்கிறதுக்கு நமக்கு தெரியாது இல்லையா? கால்குலேட் பண்ணுவோமா? ஸோ x -2 multiplied by 2 is equal to 0, right? 2 ஆக்சிஜன் பிரசன்டா இருக்கு. ஸோ அதனால -2 multiplied by 2 போட்டேன். கார்பனுக்கு x அப்படின்னு வச்சுட்டேன். ஸோ அப்போ x is equal to +4. ஸோ அப்போ கார்பன் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன ஸ்டேட்ல பிரசன்ட் ஆயிருக்கு? +4 ஸ்டேட்ல நம்மளுக்கு பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ இதை ரஃப் பண்ணிடலாம் இல்லையா? பிகாஸ் நான் வந்து இதை வச்சு தான் நம்ம வந்து ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸ் நடந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம், ஓகேவா? ஸோ இது டிஸ்டர்பன்ஸா இருக்கும், ஓகேவா? ஸோ இது வந்து ஹைட்ரஜன்ஸ் அப்படிங்கிறது எலமெண்டல் ஃபார்ம்ல இருக்கு, ரைட்? H2 அப்படிங்கிறது எலமெண்டல் ஃபார்ம்ல தானே ஹைட்ரஜன்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ எலமெண்டல் ஃபார்ம்ல இருந்தா நம்ம என்ன சொன்னோம்? அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0 அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு -2 ஸ்டேட்ல இருக்கு, ரைட்? ஸோ -2ல இருந்தா நம்மளுக்கு என்ன வரும்? x -2 is equal to 0 அப்படின்னு நம்ம சொன்னோம். ஏன் இதெல்லாம் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் இல்லையா? நம்ம ரூல்ஸ்ல பார்த்த ஃப்ளோரின், ஆக்சிஜன் அண்ட் குரூப் 1 குரூப் 2 எலமெண்ட்ஸ் மட்டும் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேம் ஆக்சிடேஷன் நம்பர்ஸா இருக்கும், ஓகேங்களா? ஸோ நிறைய எலமெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு காம்பவுண்ட் கூட இருக்கும்போது ஆக்சிடேஷன் நம்பர்ஸ் அண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும், ஓகேவா? ஆக்சிடேஷன் நம்பர்ஸும் சொல்லுவோம், ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ்னு நம்ம சொல்லுவோம், ஓகேவா? ஸோ இந்த இடத்துல கார்பன் அப்படிங்கிறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும்? +2. ஸோ +2 அப்படிங்கிறதா சப்ஸ்டியூட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா x -2 is equal to 0 அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா x is equal to +2 அப்படின்னு வரும். ஸோ கார்பன் அப்படிங்கிறது +2 ஸ்டேட்ல இருக்கு, ஆக்சிஜன் அப்படிங்கிறது -2 ஸ்டேட்ல இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஹைட்ரஜன்ஸ் அப்படிங்கிறது +1 ஸ்டேட்ல இருக்கு. ஏன்னா மோஸ்ட்லி ஹைட்ரஜன்ஸ் அப்படிங்கிறது மெட்டல் ஹைட்ரேட்ஸ் தவிர ரிமைனிங் எல்லாமே +1 ஸ்டேட்ல தான் இருக்கும். ஸோ ஆக்சிஜன்ஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன ஸ்டேட் இருக்கு? -2 ஸ்டேட், ஓகேவா? ஸோ ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ்ல நம்ம எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிடேஷன் நம்பர்ஸ் அப்படிங்கிறது நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். ஆக்சிடேஷன் நம்பர்ஸை இப்போ நம்ம கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுவோம், ஓகேவா? +4ல இருந்து நம்ம கார்பன் அப்படிங்கிறது, ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? ரியாக்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதை ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஓகேவா? ஸோ நம்ம என்ன சொன்னோம்? டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது நம்ம டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ எப்போ +4ல இருந்து +2 அப்படிங்கிறது மாறும்? ஸோ +4 சார்ஜஸ் இருக்கு. +2 சார்ஜஸ் எப்போ மாறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 எலக்ட்ரான்ஸை வாங்கிக்கிட்டா தான் வந்து இது வந்து +4ல இருந்து +2 ஆகும், ஓகேவா? ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு? கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ரைட்? கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னா என்னது? ரிடக்ஷன், ஓகேவா? ஸோ எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா +4 சார்ஜஸ் இருக்கு, ஓகேவா? ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இது +4 புரோட்டான்ஸ் இருக்க மாதிரி நான் மீன் பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஸோ இந்த +4 அப்படிங்கிறது எப்போ வந்து +2 மாறும் அப்படின்னா நம்மளுக்கு இதுல 2 எலக்ட்ரான்ஸ் அதாவது 2 நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு +2 சார்ஜஸ்க்கா இந்த கார்பன் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆயிரும். ஸோ அதனால தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து 2 எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இந்த கார்பன் அப்படிங்கிறது எடுத்ததுனால இந்த கார்பன் அப்படிங்கிறது ரிடக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம், ஓகேவா? ஸோ எவ்வளவு ரிடக்ஷன்ஸ் ஆயிருக்கு அப்படின்னா 2 எலக்ட்ரான்ஸ், ரைட்? சாரி இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜஸ் போட்டேன். ஸோ 2 எலக்ட்ரான்ஸ் வாங்கிட்டு இது வந்து பாசிட்டிவ் சார்ஜஸா மாறி இருக்கு, ஓகேவா? தென் ஹைட்ரஜன், ஆக்சிஜன் பார்க்கலாமா? ஸோ ஆக்சிஜன் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே வந்து நம்மளுக்கு -2 தான் இருக்கு, ஓகேவா? ஸோ அப்போ நம்ம வந்து இந்த ஆக்சிடேஷன் நம்பர்ஸ் எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ண வேணாம், ஓகேவா? ரைட். ஸோ ஆக்சிஜன் ஹைட்ரஜன்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா 0ல இருந்து +1 சார்ஜுக்கு போயிருக்கு, ஓகேவா? நியூட்ரல் சார்ஜ்ல இருந்து +1 ஆயிருக்கு. ஸோ நியூட்ரல்ல இருந்து +1 ஆச்சுன்னா என்ன மீனிங்?
ஒரு எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணாதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூட்ரல் வந்து பாசிட்டிவ் சார்ஜஸா மாறுமா. ஸோ அப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த இடத்துல எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது ஒன்று அப்சர்வ் பண்ணியிருக்கு. சாரி, ஒன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான்ஸை நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கு. அதாவது லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இந்த ஹைட்ரஜன் மாலிகூல்ஸ் வந்து ஒரு எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணதுனால தான் நம்மளுக்கு 1+ மாறும். ஸோ அதனால நம்ம இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆக்சிடேஷன். ரைட், ஆக்சிடேஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா, லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஆயில் ரிக் அப்படின்றது பார்த்தோம் இல்லையா. ஸோ ஆக்சிடேஷன் அப்படிங்கிறது லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ஆக்சிடேஷன் அப்படிங்கிறது எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணதுனால அதை ஆக்சிடேஷன் ஸ்டெப் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர்ஸ் நடந்திருக்கு. ஸோ இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர்ஸ்ல ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன்ஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா. ஸோ இந்த கெமிக்கல் சேஞ்சஸ் தான் நம்ம வந்து ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ரைட், ஓகேவா. ஸோ நம்மளுக்கு ஆக்சிடேஷன் நம்பர்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் வந்து ஒரு பர்டிகுலர் ரியாக்ஷன்ஸ் வந்து ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸா இல்ல நார்மல் நான் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸா அப்படிங்கிறது நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா. ஸோ சிமிலர்லி வந்து நம்ம இன்னும் நிறைய பார்ப்போம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஓகே. ஸோ இப்போ நான் வந்து நைட்ரஜன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட்ஸ்ல பிரசென்ட் ஆயிருக்கு. ஓகேவா. ஸோ ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் நம்பர்ஸ் இருக்கு. ஓகேவா. கால்குலேட் பண்ணி பாருங்க. இந்த இடத்துல ஹைட்ரஜன் அப்படிங்கிறதுக்கு +1. ஸோ அப்போ நைட்ரஜன் அப்படிங்கிறதுக்கு என்னவா இருக்கணும், -3 தான் இருக்கும். ஓகேவா. ஸோ அந்த மாதிரி எல்லா காம்பவுண்ட்ஸ்க்கும் நீங்க வந்து நைட்ரஜனோட ஆக்சிடேஷன் நம்பர்ஸ் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா அதெல்லாம் தான் நான் இங்க கொடுத்துருக்கேன். ஓகேவா. ஸோ டிஃப்ரெண்ட் நைட்ரஜன் அப்படிங்கிற ஒரே ஒரு ஆட்டம் தான் டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட்ஸ்ல பிரசென்ட் ஆயிருக்கும் போது அதுக்கு டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் நம்பர்ஸ் பிரசென்ட் ஆயிருக்கு. ஓகேவா. ரைட். ஸோ இதுல வந்து ஆக்சிடேஷன்ஸ் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன். ஓகேவா. எப்படி அப்படின்னா ஸோ இப்போ -2ல இருந்து எனக்கு -1 அப்படிங்கிறது போயிருக்கு. ஸோ -3ல இருந்து -1க்கு போயிருக்கு. ஸோ -3 அப்படின்னா என்ன மீனிங், அதுக்கிட்ட 3 எக்ஸஸ் எலக்ட்ரான்ஸ் பிரசென்ட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து எப்போ -1 ஆகும், 2 எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணாதான் அது வந்து -1 ஆகும். ஸோ அப்போ எலக்ட்ரான் லாஸ் பண்ணியிருக்கு. லாஸ் பண்ணியிருந்தா என்ன மீனிங், ஆக்சிடேஷன். ஸோ லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நடந்திருந்தாவே அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆக்சிடேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா. ஸோ இந்த காம்பவுண்ட்ஸ்ல இருந்து இந்த காம்பவுண்ட் போகணும் அப்படின்னா நம்மளுக்கு நைட்ரஜன் அப்படிங்கிறது ஆக்சிடைஸ் ஆகணும், ஆக்சிடேஷன்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா. சிமிலர்லி இப்போ +3 ஸ்டேட்ல இருந்து நம்மளுக்கு +1 ஸ்டேட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேவா. ஸோ +3ல இருந்து +1 அப்படிங்கிறது போகணும். ஸோ +3ல இருந்து +1 எப்போ போகும், ஸோ ப்ளஸ்ல இருக்கு. ஸோ அப்போ புரோட்டான் அப்படிங்கிறது எக்ஸஸா இருக்கு. எலக்ட்ரான்ஸை வாங்கினா தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு +3ல இருந்து +2 மாறும். ஸோ அப்போ 2 எலக்ட்ரான்ஸ் இங்க இது வந்து நைட்ரஜன்ஸ் அப்படிங்கிறது கெயின் பண்ணாதான் வந்து நம்மளுக்கு +1 ஸ்டேட்டுக்கு போக முடியும். ஸோ அப்போ இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ரைட், ரிடக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா. ஸோ இந்த இடத்துல வந்து 2 எலக்ட்ரான்ஸ் லாஸ் பண்ணாதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா -1 ஆகும். ஓகேவா. ஸோ இது ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லுவோம், லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இது கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இந்த நைட்ரஜன் 2 எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணாதான் வந்து நம்மளுக்கு +1 ஸ்டேட்டுக்கு போறதுனால இதை நம்ம ரிடக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா. ஸோ இது இன்னொரு வேல எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் see this diagrams. ஓகேவா. ஸோ +7ல இருந்து நம்ம இப்படியே வந்தோம் அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரிடக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுவே வந்து மைனஸ்ல இருந்து நம்ம +7 நோக்கி போனோம் அப்படின்னா நம்ம அது வந்து ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா. ஆர் இன்க்ரீஸ் இன் பாசிட்டிவ் சார்ஜஸ். ஓகேவா. -7ல இருந்து நம்மளுக்கு -2 போகுது அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜஸ் இன்க்ரீஸ் ஆகுது. பாசிட்டிவ் சார்ஜஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஆக்சிடேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே வந்து நெகட்டிவ் சார்ஜஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இல்லையா. ஸோ அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரிடக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாசிட்டிவ் சார்ஜஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஆக்சிடேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே நெகட்டிவ் சார்ஜஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ரிடக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸா இருந்தது அப்படின்னா ஜஸ்ட் நீங்க எலக்ட்ரான்ஸ் வச்சு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆக்சிடேஷன் அப்படின்னா நம்மளுக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு, ரிடக்ஷன்ஸ் அப்படின்னா என்ன தெரிஞ்சிச்சு, ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் அப்படினால என்னன்னு தெரிஞ்சிச்சு. ஓகேவா. நம்ம நெக்ஸ்ட் என்ன கத்துக்க போறோம் அப்படின்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுப்போம். ஓகேவா. ஸோ நான் இங்க வந்து ஒரு பர்டிகுலர் கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதுல இருந்து ஆக்சிடேஷன் எது நடந்திருக்கு அண்ட் ரிடக்ஷன்ஸ் எது நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ இந்த இடத்துல +2 சார்ஜஸ்ல இருந்து +3 சார்ஜஸ் போயிருக்கு. ஸோ +2ல இருந்து +3 எப்போ போகும், ஒரு எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணாதான் போகும். ஸோ அப்போ லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னா என்னது, ஆக்சிடேஷன். ஸோ இந்த இடத்துல Fe2+ அப்படிங்கிறது ஆக்சிடேஷன்ஸ் நடந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல குளோரின் அப்படிங்கிறது ஃப்ரீ ஸ்டேட்ல இருக்கு. ஸோ அதாவது எலமெண்டல் ஸ்டேட்ல இருக்கு. ஸோ எலமெண்டல் ஸ்டேட்ல இருந்து அப்படின்னா அதோட ஆக்சிடேஷன் நம்பர் 0 அப்படின்னு தெரியும். அப்போ 0ல இருந்து -1 அப்படிங்கிறது போகும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது, ஒரு எலக்ட்ரான் எக்ஸஸா வாங்கினதா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நெகட்டிவ் ஆகும் இல்லையா. ஸோ அப்போ கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், குளோரின் Cl2 மாலிகூல்ஸ் வந்து எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணதுனால நம்ம இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரிடக்ஷன். ஸோ குளோரின் அப்படிங்கிறது ரிடக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா. ஸோ இதை வச்சு தான் வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட் எது அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஓகேவா. ஆக்சிடேஷன் நம்பர் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இஸ் அ ரியாக்டன். ஓகேவா. இது ரியாக்டன்,
இது ப்ராடக்ட். ஓகேவா? ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படிங்கிறது ஒரு ரியாக்டண்டா தான் இருக்க முடியும். ஓகேவா? இன் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். இது ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு. எப்படி ஆக்சிடேஷனும் இருக்கு, ரிடக்ஷன்ஸும் நடந்திருக்கு. அப்போ அது ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரிடாக்ஸ் ரியாக்ஷன் தட் ஹெல்ப் த ஆக்சிடேஷன் ஆஃப் த another reactant by accepting electrons. ஓகேவா? சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா எது வந்து எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிச்சு? குளோரின் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிச்சு இல்லையா? சோ அது எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா ஹெல்ப் தி ஆக்சிடேஷன் help oxidation of another reactant. So இந்த reactant electrons அப்சர்வ் பண்ணி இந்த reactantக்கு ஹெல்ப் பண்ணுது. எதுக்கு அப்படின்னா ஆக்சிடைஸ் ஆக. ஓகேவா? ஆர் எல்ஸ் இது உங்களுக்கு கன்ஃபியூஸா இருந்தது அப்படின்னா ஜஸ்ட் எந்த ரியேஜென்ட் அப்படிங்கிறது எந்த ரியாக்டன்ட் வந்து ரிடக்ஷன்ஸ் நடந்திருக்கோ அதுதான் வந்து நம்ம ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சப்ஸ்டன்ஸ் ரெடியூஸ்டு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ இந்த இடத்துல குளோரின் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா இருக்கும். ஓகேவா? பட் ஆனா இந்த பாத் அப்படிங்கிறது ரிடக்ஷன்ஸ் நடந்திருக்கு. ரைட்? ஸோ ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் அப்படிங்கிறது இஸ் அ ரியாக்டன்ட் இன் அ ரிடாக்ஸ் ரியாக்ஷன் தட் ஹெல்ப் ஆக்சிடேஷன் ஆஃப் அ அனதர் ரியாக்டன்ட். அதாவது இந்த ரியேஜென்ட் ஆக்சிடைஸ் ஆகிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது எப்படி அப்படிங்கிறது நம்ம ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து என்கிட்ட காசு இல்லை. ஸோ எனக்கு வந்து இப்போ காசு அப்படிங்கிறது தேவைப்படுது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கடன் வாங்குறேன். யார்கிட்ட அப்படின்னா உங்ககிட்டே நான் கடன் வாங்குறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் எப்போ எனக்கு கடன் தருவீங்க? உங்ககிட்ட காசு இருந்தால் தானே தருவீங்க. ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கே நடக்குது. எப்படி அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது தேவை. ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறத கெயின் பண்ணும் அப்படின்னா அது எங்க இருந்து வரும்? இந்த இடத்துல இருக்கு இல்லையா? ஸோ இங்க இருந்தா எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது தேவை. ரைட்? ஸோ குளோரின் அப்படிங்கிறதுக்கு எலக்ட்ரான் தேவைப்படுது. அந்த எலக்ட்ரான்ஸ் யாரு கொடுப்பா? அயான் அப்படிங்கிறது தான் கொடுக்கும். ஏன்னா Fe2+ வந்து Fe3+ ஆகுது இல்லையா? ஸோ அப்போ Fe2+ Fe3+ போனா எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணணும். ஸோ அந்த எலக்ட்ரான்ஸை வச்சு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா குளோரின் அப்படிங்கிறது நம்மளுக்கு நெகட்டிவ் சார்ஜஸ்க்கு வருது. ரைட்? ஸோ அப்போ இந்த குளோரின் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிடேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. எப்படி அப்படின்னா இதுல இருந்து வரக்கூடிய எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணிக்குது. இந்த குளோரின் ஆக்சிடேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது பை அக்செப்டிங் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் ஆக்சிடேஷன் ப்ராசஸ். அதை தான் வந்து நம்ம ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இந்த சப்ஸ்டன்ஸ் ரெடியூஸ்டு தான் நம்ம ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னவா இருக்கு? குளோரினா இருக்கு. ஸோ இப்போ ரிமைனிங் இருக்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரெடியூசிங் ஏஜென்ட். ஓகேவா? ஸோ இப்போ ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னா எப்படி சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ரெடியூசிங் ஏஜென்ட் இஸ் அ ரியாக்டன்ட். அதுவும் ஒரு ரியாக்டன்ட் தான். ப்ராடக்ட்லாம் நம்ம எடுக்கக்கூடாது. ஓகேவா? இன் அ ரெடாக்ஸ் ரியாக்ஷன் தட் ஹெல்ப் த reduction of another reactant by providing the electrons for another reactant to accept. ஓகேவா? சோ இந்த இடத்துல என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அயான் அப்படிங்கிறது எலக்ட்ரான்ஸ் கொடுத்து இந்த குளோரினுக்கு ரிடக்ஷன்ஸ் நடக்க ஹெல்ப் பண்ணுது. சோ அதனால இது என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரெடியூசிங் ஏஜென்ட். ஒன் மோர் டைம், குளோரின் அப்படிங்கிறது ஆக்சிடைஸ் ஆகக்கூடிய எலக்ட்ரான்ஸ் அக்செப்ட் பண்ணி ஆக்சிடேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதனால குளோரின் அப்படிங்கறது ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அயான் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா குளோரின் ரெடியூஸ் ஆக அயான் அப்படிங்கிறது எலக்ட்ரான்ஸ் கொடுத்து ஹெல்ப் பண்றதுனால அயான்ஸ் அப்படிங்கறத நம்ம Fe2+ அப்படிங்கறத ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? சோ ஷார்ட் ஃபார்மா உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சப்ஸ்டன்ஸ் ஆக்சிடைஸ் அப்படிங்கிறது ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு நான் சொல்றேன். சோ ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கவேனா, புரிஞ்சு இது நல்லா படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்லா புரியும். ஓகேவா? சோ அதுவும் உங்களுக்கு புரியல அப்படின்னா எந்த சப்ஸ்டன்ஸ் ஆக்சிடைஸ் ஆகுதோ அந்த ரியாக்டன்ட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆக்சிடைஸ் ஆகுது அதை வந்து நம்ம ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எந்த சப்ஸ்டன்ஸ் ஆக்சிடைஸ் ஆகுதோ அதை தான் வந்து நம்ம ரெடியூசிங் ஏஜென்ட் சொல்லுவோம். பட் இட் ஷுட் பி இன் த ரியாக்டன்ட் சைடு. ரைட்? ஓகே டன். ஸோ ஆக்சிடைசிங் ஏஜென்ட் என்ன, ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னா என்ன நம்ம கற்றுக்கிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட், ஆக்சிடேஷன் நம்பர்ஸ் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணலாமா? ஸோ கால்சியம் அப்படிங்கிறது எலமெண்டல் ஃபார்ம்ல இருக்கு. ஸோ அப்போ இதுக்கு 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட். H+ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அண்ட் கால்சியம் 2+ அப்படிங்கிறதுக்கும் கொடுத்துட்டாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எலமெண்டல் ஸ்டேட்ஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ +0ல இருந்து என்ன ஆகுது? +2 சார்ஜஸ் போகுது. அப்போ என்ன மீனிங்? எலக்ட்ரான்ஸ் 2 எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணாதான் பாசிட்டிவ் சார்ஜஸ் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா? ஸோ அப்போ என்ன மீனிங்? லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னா என்னது? ஆக்சிடேஷன். H+ல இருந்து என்ன ஆகுது? 0 ஆகுது. ஸோ இப்போ இது எப்போ வந்து நியூட்ரல் ஆகும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு எலக்ட்ரான்ஸை அக்செப்ட் பண்ணாதான் வந்து நம்மளுக்கு நியூட்ரல் சார்ஜஸ் ஆகும். ஸோ அப்போ வந்து கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னா என்னது? ரிடக்ஷன். ரைட்? ஓகே. ஸோ இப்போ இதுல எது ஆக்சிடைசிங் ஏஜென்ட், எது ரெடியூசிங் ஏஜென்ட் நம்ம கண்டுபிடிக்கலாமா? எது ஆக்சிடைசிங் ஏஜென்ட்? the substance which is oxidized. ஓகேவா? ஸோ எது வந்து ஆக்சிடேஷன் நடந்திருக்கு அப்படின்னா இதுதான் வந்து ஆக்சிடைஸ்ட் ஆயிருக்கு. ரைட்? ஸோ எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணி ஆக்சிடைஸ் ஆயிருக்கா? ஸோ அப்போ என்ன சொல்லுவோம் அப்படின்னா இதை ரெடியூசிங் ஏஜென்ட். ரைட்?
ஸோ இது என்ன சொல்லுவோம், எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணி ரெடியூஸ் ஆயிருக்கு. அப்போ இது என்ன சொல்லுவோம், ஹைட்ரஜன் H+ அப்படிங்கிறத நம்ம ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸா இந்த வந்து பர்டிகுலர் ரியாக்ஷன்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இது வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஓகே ரைட். ஸோ சிமிலர்லி பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 2 கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் நீங்கள் என்னென்ன கண்டுபிடிக்க போறீங்க அப்படின்னா எந்த சப்ஸ்டன்ஸ் ஆக்சிடைஸ் ஆயிருக்கு, அதாவது ஆக்சிடைஸ்ட் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல இருந்து 0ல இருந்து கால்சியம் 2+ மாறி இருக்குல்ல. ஸோ இந்த ஆக்சிடேஷன் அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ். ஆக்சிடைஸ்ட் அப்படிங்கிறது கால்சியம் அப்படிங்கிறது ஆக்சிடைஸ் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ Cu2+ அப்படிங்கிறது கால்சியம் அப்படிங்கிறது ஆக்சிடைஸ் ஆகியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இது ஹைட்ரஜன்ஸ் அப்படிங்கிறது ரெடியூஸ்டு அப்படின்னு நம்ம சொல்றோம். ரைட். ஸோ அதை தான் வந்து நம்ம சப்ஸ்டன்ஸ் ஆக்சிடைஸ்டு, சப்ஸ்டன்ஸ் ரெடியூஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அண்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ்னா என்ன அண்ட் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் எது அப்படின்னு சொல்லி நீங்க கால்குலேட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த 2 ரியாக்ஷன்ஸ்க்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய நம்மளோட நோட்ஸ்ல இருக்கும் இல்லையா, ஸோ அதுல வந்து நான் உங்களுக்கு இந்த 2 ஈக்குவேஷன்ஸ்க்கான எது ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் அதுக்கான ஆன்சர்ஸ் அப்படிங்கிறது நம்ம டிஸ்கிரிப்ஷன் நோட்ஸ்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்களா ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் நோட்ஸை நீங்க பாருங்க. ஓகேவா? ஓகே டன். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த லெக்சர்ஸ்ல how to find whether the chemical reaction is redox அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எதை யூஸ் பண்ணி, ஆக்சிடேஷன் நம்பர்ஸை யூஸ் பண்ணி. ஆக்சிடேஷன் நம்பர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், ஆக்சிடேஷன் எது வந்து ஆக்சிடைஸ் ஆயிருக்கு, எந்த ப்ராசஸ் ஆக்சிடேஷன் நடந்திருக்கு, எது ரிடக்ஷன்ஸ் நடந்திருக்கு, ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ்னா என்ன, ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ்னா என்ன அப்படிங்கறத வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டோட்டல் லெக்சர்ஸ்ல கால்குலேட் பண்ணோம். அண்ட் ஆல்சோ எலமெண்ட்ஸ், அதாவது சில ஆட்டம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிடேஷன் நம்பர்ஸ் அப்படிங்கிறது வேரியபிளா இருக்கும். ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு லாஸ்டா யூஸ் பண்ணோம் இல்லையா, அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் ஆல் த ஆக்சிடேஷன் ஸ்டேட் in a compound, all the oxidation state of atom in a compound is equal to charges இருக்கலாம் or 0வா இருக்கலாம். ஓகேவா? ஓகே டன். ஸோ இந்த லெக்சர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா redox reactions பத்தி பார்த்தோம். நெக்ஸ்ட் லெக்சர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் redox reactionsனா என்ன அண்ட் ஆல்சோ how to balance the redox reactions அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் லெக்சர்ஸ்ல பார்ப்போம். ஓகேங்களா? That's it. All the best. Thank you.